அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சியான் என்றோ. பங்களாதேஷ் மற்றும் இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கும் என்ன பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது? கிரிக்கெட்டில் இப்போது பெரிய பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கும் இரண்டு நாடுகளுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசுவோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பங்களாதேஷும் இந்தியாவும் இரண்டும் ஒரு காலத்தில் மிக சிறந்த நட்பு நாடுகளாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இரண்டு நாடுகளினுடைய அரசியல் பிரச்சனை இப்போது கிரிக்கெட்டிலும் வெடித்திருக்கிறது. பங்களாதேஷ் ஏற்கனவே தாங்கள் இந்தியாவில் வந்து விளையாட மாட்டோம், எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருப்பதன் காரணமாக எங்களுடைய வீரர்களுக்கு நாங்கள் எங்களுடைய லீக் போட்டிகளை மாற்றி தருவதற்காக இலங்கை அல்லது வேறு இடங்களுக்கு மாற்றி தாருங்கன்னு சொல்லி ஐசிசியிடம் கோரிக்கை விடுத்து வந்தாங்க கடந்த ஒரு மாதமாக. ஐசிசி அதற்கு தீர்க்கமான முடிவை கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அறிவித்து விட்டது. நீங்கள் இந்தியாவில் நிச்சயம் விளையாட வேண்டும், உங்களுடைய போட்டிகள் அனைத்தும் இந்தியாவில் நடைபெறும் என்று. அதற்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் எங்களால் அது முடியாது, நாங்கள் இந்த போட்டித் தொடரிலிருந்து வெளியேறுகிறோம் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதன் பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அலசி ஆராயும் போது ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. என்னன்னு கேட்டால், முஸ்தபிர் ரஹ்மான் அப்படிங்கிற பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர் இருக்கிறாரு. அவரை வந்து ஐபிஎல் ஏலத்தில் எடுக்கிறாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அப்போது பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிராக பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்க நேரம் அங்கே இந்துக்கள் தாக்கப்படுறாங்க. இதை கண்டிக்கும் விதமாக இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற இந்துக்கள் வந்து ஆர்ப்பாட்டங்களை செஞ்சு அழுத்தங்களை கொடுத்து பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர்களை இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டிகளை விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் செஞ்சு அழுத்தங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பிபிசிக்கு. அதன் பின்னதாக ஷாருக் கானுடைய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கூடிய அழுத்தங்களை கொடுத்து முதலில் 9.20 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட முஸ்தபிர் ரஹ்மானை அணியிலிருந்து நீக்குகிறாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து நீக்குறாங்க. இதன் பின்னணியாக பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் உடனடியாக எங்களுடைய வீரருடைய முஸ்தபிர் ரஹ்மான் போன்ற வீரருடைய பாதுகாப்பு இல்லாத ஒரு நாட்டிலே எங்களுடைய மற்ற வீரர்களை நாங்கள் அனுப்புவது எங்களுக்கு ஏற்றதல்ல, இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதன் காரணமாக எங்களுடைய போட்டிகளை இலங்கையில் மாற்றி தாருங்கள், நாங்கள் விளையாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கடந்த காலங்களாக கடிதங்களை எழுப்பினார்கள். அதன் பின்னதாக ஐசிசியினுடைய தலைமை காரியாலயத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாம் பங்களாதேஷின் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் கட்டுப்பாட்டு சபையுடன். அதற்கு இணக்கப்பாடுகள் வரவில்லை. ஆனால் பங்களாதேஷ் நேற்றைய நாள் வரை காலக்கெடு இருந்தது 21ஆம் தேதி வரை. அவர்கள் நேற்றைய நாளில் உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டார்கள், நாங்கள் 2020 சர்வதேச உலகக்கிண போட்டிகளிலிருந்து விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டாங்க. இதன் பின்னணியில் பெரிய அரசியல் இருந்தாலும் இதனுடைய அரசியல் பார்வையாக பார்ப்பதற்கு பிரதான காரணம் பாகிஸ்தான் இந்திய பிரச்சனை இதற்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. காரணம், பாகிஸ்தானும் இந்தியாவும் ஏற்கனவே மிகப்பெரிய எதிரியான நாடுகள். இந்த நாடுகளுக்கு இடையில் எல்லை சார்ந்த பிரச்சனை இருப்பதன் காரணமாக பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து விளையாடாது, இந்தியா பாகிஸ்தானில் விளையாடாது. ஐசிசியினுடைய சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருகின்ற போது பாகிஸ்தான் தான் ஹோஸ்ட் நாடாக நடாத்தியது. அப்போது பாகிஸ்தானுக்கு சென்று விளையாட முடியாதன் காரணத்தினால் இந்தியா நேரடியாக துபாயில் சென்று பல போட்டிகளை அங்கே விளையாடி இருந்தது ஒரே மைதானத்தில். இது நாம் அறிந்த விடயம். பாகிஸ்தான் இம்முறை 2020 போட்டிகளுக்காக வருகின்ற போது இந்தியா தான் நடப்பு சாம்பியன், அவர்கள் தான் இம்முறை போட்டிகளை எடுத்து நடாத்தும் நாடு, ஹோஸ்ட் பண்ணும் ஒரு நாடு. பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து விளையாட முடியாதுங்கிறது பொதுவான கருத்தாக இருக்குது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஐசிசியும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிவிட்டது. ஆனால் பங்களாதேஷ் திடீரென்று இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டதற்கு பாகிஸ்தான் பின்புறமாக இருந்து ஒரு சிறிய அழுத்தத்தை கொடுத்ததா அப்படிங்கிற கேள்வி சமூக வலைத்தளங்களில் போய்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் இதற்கு கட்டுப்பாட்டு சபையினுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் பங்களாதேஷுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, பங்களாதேஷ் நாங்களும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், பங்களாதேஷை நீங்கள் இந்த போட்டிகளை விட்டால் நாங்களும் எங்களுடைய போட்டிகளை முற்றுமுழுதாக இருந்து நாங்களும் விலகிக் கொள்கின்றோம் அப்படிங்கிற கருத்தை கடந்த ஒரு கிழமைக்கு முன்னதாக கருத்துக்களை தெரிவிச்சிருந்த பாகிஸ்தான் திடீரென்று மாறிவிட்டது. இப்போது பங்களாதேஷ் மிகப்பெரிய கிரிக்கெட் அழுத்தத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர்கள் இப்பொழுது பெரிய அழுத்தங்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எதிர்கால கிரிக்கெட் என்பது மிக கேள்விக்குறியாக இருக்க போகிறது. பங்களாதேஷ் இந்த வெளிநடப்பு செய்ததன் காரணமாக ஐசிசி அதற்கான தீவிர விசாரணை நடாத்துவதாக எத்தனித்து கொண்டிருக்கிறது. காரணம், பங்களாதேஷ் இதன் பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருக்கிறதா என்று தேடுவதற்காக ஐசிசியினுடைய குழு ஒன்று சில நாட்களுக்கு பின்னதாக ஐசிசியுடைய இந்த 2020 உலகக்கிணம் முடிந்ததற்கு பின்னதாக விசாரணைகள் நடத்தப்படும் என்கிற மாதிரி கருத்தை தெரிவிச்சிட்டாங்க. பங்களாதேஷ் விளையாடுவதன் காரணமாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, 2020 தரவரிசை பட்டியலில் இப்போ 10ஆவதாக இருக்கிற பங்களாதேஷ்
இந்த போட்டிகளில் விளையாடாத பட்சத்தில் புள்ளிகளை தொடர்ந்து இழந்து பட்டியலில் 15வது செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் மேலோங்கி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முதல் பிரச்சனை. இரண்டாவது, சர்வதேச ஒருநாள் போட்டிகள் அல்லது டெஸ்ட் போட்டிகளில் இந்தியாவும் பங்களாதேஷும் போட்டிகளில் மோதிக்கொள்ளாத பட்சத்தில் அந்த போட்டிகளுடைய புள்ளிகள் சமபாதியாக பிரித்து கொடுக்கப்படும். ஏதாவது ஒரு உலக கிண்ணமோ அல்லது சாம்பியன்ஸ் ட்ரப் போட்டிகளோ அந்த போட்டிகளில் வரக்கூடிய நேரங்களில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஏராளமான பிரச்சனைகள் அரசியல் சார்ந்து வருகின்ற போது கிரிக்கெட்டிலும் பாதிக்கப்படும் என்பதால் இது முற்றுமுழுதாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் அரசியல் பிரச்சனைகள் இருந்தாலும் கிரிக்கெட்டுக்குள் கொண்டு வருவது உண்மையிலே மன வருத்தமாக இருக்கிறது, கவலையாகவும் இருக்கிறது. நீங்கள் யாருக்கு இதில் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை இரண்டு நாடுகளும் நட்பு ரீதியான ஒரு நாடுகளாக இருந்து கொண்டார்கள் ஒரு காலத்திலே. மீண்டும் அவர்கள் நட்பு ரீதியாக இருந்து கொண்டால் மிக மகிழ்ச்சியானது, நல்லது. கிரிக்கெட்டை வளர்ப்பதற்கு இரண்டு நாடுகளும் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு மத்தியிலே தங்கள் கிரிக்கெட் வீரர்களை வளர்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய கிரிக்கெட் வீரருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயமாக இருந்தாலும், பங்களாதேஷனுடைய 200 மில்லியன் மக்கள் 2020 பார்வையை பார்ப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளதா, எதிர்காலத்தில் தடை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல. IPL ஏற்கனவே அங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது பங்களாதேஷிலே. மீண்டும் இவ்வாறான பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் என்ன செய்ய போகிறார் என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய காணொளிகள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளை தினம் புதிய ஒரு காணொளியோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.